கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்திற்கென்றும் இந்த நாளுக்கென்றும் தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45 அதிகாரம், அதிலே 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆங்கிலத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, I will go before you and make the crooked places straight. இன்னும் ஒரு மொழியாக்க விதமாய் சொல்கிறது, I will go before you and level the mountains. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இந்த வாக்குத்தத்த வசனத்தை முன்னிட்டு இந்த மாதத்தை month of divine interventions and month of dynamic shifts என்று அழைக்கும்படி விரும்புகிறேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் காரியங்களில் இடைப்படுகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் இடைப்படுவார். தேவனுடைய பிள்ளைகளே, மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களுக்கு அவர் எதிர்ப்படுகிற மாதமாகவும் இந்த மாதம் காணப்படும். எல்லா இடங்களிலும் அவர் சமாதானத்தை ஏற்படுத்துகிற மாதமாய் இந்த மாதம் இருக்கும். தேவ பிள்ளைகளே, தேவன் அற்புதமாய் அதிரடியாய் உங்களை உயர்த்துகிற ஒரு மாதமாய் இருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏசாயா 45 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த மாதத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் வெளிப்படுவார் என்று அங்கே ஒரு 3 குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை மாத்திரம் நான் முறையாக வரிசைப்படுத்தும்படி விரும்புகிறேன். முதலாவது, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே கீழ்ப்படுத்துகிற தேவனை குறித்து வேதம் சொல்கிறது. அவர் சகலவற்றையும் கீழ்ப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிற தேவன், அவர் சகலவற்றையும் கீழ்ப்படுத்துகிற தேவன். நீங்கள் சங்கீதம் 8 அதிலே 6 வசனத்தை கவனிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த தேவன் இந்த மாதத்திலே கீழ்ப்படுத்துகிற தேவனாய், சகலவற்றையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாய் வெளிப்படுகிறபடினால் இவர் உங்களுக்கு வெற்றி அருளும் தேவனாக இருப்பார். இந்த மாதம் முழுவதிலும் சகல சூழ்நிலைகளையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்தி, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சூழ்ச்சிகளையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்தி உங்களுக்கு வெற்றி அருளுகிற தேவனாய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக, இரண்டாவதாக, கதவுகளை திறக்கும் கர்த்தர் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 45:1 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் என்று எழுதியிருக்கிறது. இவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறப்பவர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 7 வசனத்தில் எழுதியிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், உங்களுக்கு முன் சொல்லும் தேவன், இவர் உங்களுக்கு சகலவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவராய் மாத்திரமல்ல, இவர் கதவுகளை திறக்கும் தேவனாகவும் அறியப்படுகிறார். இந்த தேவன் கதவுகளை திறக்கிறார். எனவே நான் விசுவாசிக்கிறேன், சில அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட போகிறது, சில ஆச்சரியமான கதவுகள் திறக்கப்பட போகிறது. எனவே நீங்கள் தேவனால் திறக்கப்படுகிற இந்த கதவுகளின் வழியாய் பிரவேசித்து, அல்லது நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். இவர் கதவுகளை திறக்கும் தேவனாய் இருக்கிறபடினால் நான் இவர் வாழ்வளிக்கும் தேவன் என்று சொல்லும்படி விரும்புகிறேன். மூன்றாவதாக, அதே ஏசாயா 45:1 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் கரம் பிடிக்கும் கர்த்தர். அவர் கரம் பிடிக்கும் கர்த்தர். அவன் கரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது என்று எழுதியிருக்கிறது. ஓசியா 11 அதிகாரம் அதிலே 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கிறேன் என்று சொல்லி. எனவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் தேவன் உங்கள் கரத்தை பிடித்து சில புதிய பாதைகளில் உங்களை நடத்த போகிறார். தேவன் சில ஆச்சரியமான பாதைகளிலே உங்களை நடத்த போகிறார். மார்க்கு 8 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு பார்வையற்ற மனுஷன், அவன் கரத்தை அவர் பிடித்து கொண்டு அதுவரைக்கும் அவன் நடந்திராத புது பாதைகளுக்குள்ளே அவனை நடத்தி, அவன் யாவையும் தெளிவாய் காணும் மட்டும் அவனை கைவிடாமல் நடத்தினார். எனவே இந்த தேவன் கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால் இவர் வழி நடத்தும் தேவன் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படுத்துகிற தேவன். எனவே இவர் நிச்சயமாய் வெற்றி அருளுவார்.
கதவுகளை திறக்கும் தேவன். எனவே நிச்சயமாய் இவர் வாழ்வளிப்பார். மூன்றாவதாய் கரம் பிடிக்கும் கர்த்தர். இவர் நிச்சயமாய் வழிநடத்தும் தேவனாயிருந்து இந்த மாதத்திலே உங்களை பாதுகாத்து உங்களோடு கூடவே இருந்து சகல காரியங்களையும் நேர்த்தியாய் நடப்பித்து நிறைவாய் நடத்தி உங்களை வாழ வைப்பாராக. என்னும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.